ஹலோ வியூவர்ஸ். இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா டிஎன்இஏ கவுன்சிலிங் வந்து போயிட்டுருக்கு. இப்போ இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் ஆல்ரெடி ரவுண்டு 1 ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு கவுன்சிலிங் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வந்து காலேஜஸும் கிடச்சிருச்சு. ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கிடச்சிருச்சு, இதெல்லாம் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம், யார் யாருக்கெல்லாம் அட்மிஷன் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு. இப்போ இது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக ரவுண்டு 2ல் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன்லாம் வந்துருச்சு. கன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துட்டு இப்போ கரண்ட்லி வந்துட்டு அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்களுக்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து வந்திருக்கு. அது இல்லாமல் அக்செப்ட் அண்டு அப்போர்டு கொடுத்தவங்களுக்கும் சரி, அவங்க இப்போ டிஎஃப்சி சென்டர்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்காங்க. அதுக்கான டைமிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதுதான் கரண்ட்லி சுச்சுவேஷன் வந்து போயிட்டுருக்கு. இப்போ முக்கியமாக வந்துட்டு இப்போ நீங்கள் உங்களுக்கு ரவுண்டு 1 ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இவங்களுக்குலாம் வந்து இப்போ காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த மண்டேலேருந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ கம்மிங் மண்டே வந்து உங்களுக்கு வந்து 19 டேட் அப்போ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இது வந்து என்னென்ன மாதிரியான காலேஜஸாக இருக்கட்டும், யார் யாருக்கு எப்போ காலேஜ் ரீஓப்பன் வந்து பண்ணுறாங்க, மெயினாக வந்து டிஎன்இஏலே வந்துட்டு ஓவரால் வந்து 440 காலேஜஸ் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரும். ஸோ இதிலே நான் அட்டானமஸ் இருக்குது, அட்டானமஸ் இருக்குது, அது இல்லாமல் யூனிவர்சிட்டி காலேஜஸ் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ யார் யாருக்கு எப்போ காலேஜஸ் ஸ்டார்ட் ஆகும், இது மட்டும் இல்லாமல் இன்னும் சிலபஸ் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, வீடியோ வந்து லைக் பண்ணிக்கிங்க. ஸோ நீங்கள் வந்து காலேஜஸ் போயிட்டாலும் நம்மளோட டிஎன்ஏ உங்களுக்கு அட்மிஷனும் சரி, நம்ம கவுன்சிலிங் சரி எந்த ஆகிட்டாலும் சரி, உங்களுக்கு இன்னும் நம்ம நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க முக்கியமாக. ஸோ இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கீழே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 440+ காலேஜஸ் வந்து இருக்குது. நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். இதில் வந்து நம்ம நான் அட்டானமஸ் இந்த மாதிரிலாம் டிவிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாமே இருந்தாலும் பட் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்க இந்த நான் அட்டானமஸ் காலேஜஸ் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு வந்துட்டு முக்கியமாக காலேஜ் ரீஓப்பனிங் டேட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அது என்ன டேட்னா செப்டம்பர் 2 அன்னைக்கு வந்துட்டு காலேஜ் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ வந்த உடனே எல்லாருக்கும் வந்து டவுட் வந்திருக்கும். மெயினாக ரவுண்டு 3லாம் வந்து இன்னும் கவுன்சிலிங்கே முடியலையே, அதுக்குள்ளே வந்துட்டு எப்படி காலேஜ் ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய டாக்ஸ் வந்து இருக்குது. பட் இருந்தாலும் இப்போதைக்கு வந்து ரவுண்டு 1 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எண்ட் ஆயிடுச்சு. ரவுண்டு 2க்கும் கிட்டத்தட்ட முடிய போது ஃபைனல் ஸ்டேஜில் தான் வந்து இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் முடிஞ்ச உடனேவே வந்துட்டு காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் இருக்காங்க. இப்போது நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் வந்து இருக்கும், நான் அட்டானமஸ் இருக்குது, இது வந்து எப்படி இப்போ அட்டானமஸ்னால் வந்து அவங்க வந்து ஓனாக தானே வந்து எல்லாமே பண்ணுவாங்க, இந்த மாதிரி டவுட்ஸ் வந்து இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக அதே மாதிரி தான். இப்போ நான் அட்டானமஸ் அப்படின்றது வந்து அவங்களுக்கான ஒரு ஓனான ஒரு சிலபஸ் ப்ரிப்பரேஷனோ மற்ற எக்ஸாம் வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் சரி, இது எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு நான் அட்டானமஸ் காலேஜஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் அட்டானமஸ் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஓனாகவே அவங்களோட சிலபஸாக இருக்கட்டும், எக்ஸாம்ஸ் இது எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் ஃபைனல் வந்து ரெகனைஸ் பண்ணுறது இது எல்லா விஷயங்களும் பார்க்குறது வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே தான் வரும். ஸோ அது எல்லாமே ரெண்டுமே வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கீழே தான் வரும். ஸோ அதுதான் முக்கியமாக இங்கே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். பட் இருந்தால் அட்டானமஸ் அவங்க ஓனாக வந்து அவங்களோட ஃப்ரேம் ஒர்க், பேப்பர் கலெக்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே இருக்கும். அதே மாதிரி காலேஜ் ரீஓப்பனிங் இப்போ ஏன்னா நான் அட்டானமஸ்ன்றது அதுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ஓப்பனாக டேட்ஸே கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து செப்டம்பர் 2 தான் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு. பட் அதுவே நீங்கள் வந்துட்டு இப்போ அட்டானமஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஸ்டார்டிங் வீடியோவிலே சொன்னோம், ரவுண்டு 1க்கு வந்துட்டு வித்தின் த மண்டே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஒரு சில காலேஜஸ்ன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரியே ஒவ்வொரு காலேஜஸும் ஒவ்வொரு டேட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து காலேஜஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அட்டானமஸ் காலேஜஸில் வந்து உங்களுக்கு அட்மிஷன்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்றது நீங்கள் வந்து காலேஜஸ் என்ன டேட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றத ஆல்ரெடி நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. இல்லைனாலும் நீங்கள் நேரில் போவீங்க பார்த்தீங்களா, இப்போ வந்து மெயினாக ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டுக்காக ரவுண்டு 1 ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் போயிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. சப்போஸ் கேட்கலனாலும் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுங்க. ரவுண்டு 2ல் இருக்கீங்க பார்த்தீங்களா, நீங்கள் இப்போ போயிட்டு உங்களுக்கு என்ன காலேஜ் அலாட் ஆகிருக்கோ நீங்கள் கால் பண்ணி கேட்டுருங்க. இந்த மாதிரி நாங்கள் காலேஜ் வரணும், என்னென்ன டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு வரணும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக நேரில் வரந்து எப்போ காலேஜ் என்ன டீட்டெயில்ன்றதை கம்ப்ளீட்டாக அங்கேயே பேசி என்ன இதுன்னு இன்ஃபர்மேஷன் கேட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ இது இல்லாமல் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறதாவும் வந்துட்டு நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இது என்ன இண்டக்ஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரவுண்டு 1 ரவுண்டு 2 ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இது இல்லாமல் இன்னும் நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸில் வர ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாருக்குமே தான் வந்து காலேஜஸ் வந்து அந்தந்த டேட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துதோம். இந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராம்ன்ற விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ புதுசாக வந்த ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்த ஒரு வெல்கம் ப்ரோக்ராம் மாதிரி. ஸோ அவங்க எல்லோரும் வந்து
எப்படி இருக்காங்க, என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்லாம் இன்னும் அவங்க கடந்து போகணும், எப்படி படிக்கணும், டிசிப்ளினாக இருக்கணும், இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு நியூவான திங்ஸ்லாம் பற்றி நீங்கள் அங்கே வந்து தெரிஞ்சுக்கிங்க. அந்த மாதிரி விஷயங்களை நடத்துவாங்க. முக்கியமாக இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டு 1 and 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான். ஏன் அப்படின்னா இவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்குள்ளே கவுன்சிலிங் வந்து எண்ட் ஆகிரும். ரவுண்டு 3க்கு வந்துட்டு கவுன்சிலிங் நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ இந்த இது இருக்கிறனால ரவுண்ட் 1 and 2 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மட்டும் தான் இண்டக்ஷன் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதே மாதிரி அதோட டேட் என்ன பார்த்தோம்னா August 21. இந்த August 21 அன்றைக்கி தான் இந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி ரவுண்டு 3 வந்துட்டு உங்களுக்கு September 5 தான் வந்து எண்ட் ஆகும். நம்மளோட இந்த கவுன்சிலிங் பார்த்தோன்னா September 5 ஆகிடும் எண்ட் ஆகிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் காலேஜஸ் போவீங்க. ஆனால் அதுக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு அட்டனன்ஸ் போயிடுமா, எனக்கு கிளாஸ்லாம் வந்து நடத்திடுவாங்களா, சிலபஸ்லாம் போயிடுமா அப்படி கேட்டிங்கன்னா அது வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராம் எல்லாமே இருந்தாலும் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இன்னும் வேறு யாராவது காலேஜில் ஜாயின் பண்ண மேனேஜ்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் யாருக்கும் வந்துட்டு கிளாஸஸ் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த பிரிட்ஜ் கோர்ஸ் அந்த மாதிரி சம்திங் தான் இருக்குமே தவிர உங்களுக்கு சிலபஸ் உள்ளே என்ட்ரு ஆக மாட்டாங்க. நீங்கள் September 5 வந்துட்டு கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா இது வந்து தெரியும் அவங்களுக்கும், ஏன்னா அவங்க தான் கவுன்சிலிங் நடத்துகிறாங்க அப்படின்றது உங்களை விட்டுட்டு வந்துட்டு கிளாஸஸ் எதுவும் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், எதுவும் வந்து பேனிக் ஆக வேணாம். ஸோ அதே மாதிரி சிலபஸ் உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்னா இப்போ முக்கியமாக ரவுண்ட் 1 and ரவுண்ட் 2, ஏன்னா நீங்கள் தான் வந்துட்டு காலேஜஸ் போவீங்க வருவீங்க. ஸோ சிலபஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த annauniversity.edu இந்த வெப்சைட் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த வெப்சைட்டில் வந்து போனீங்கன்னாவே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்க காலேஜஸ் பற்றி மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அதில் சிலபஸ் இந்த மற்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அங்கேயே கிடைக்கும். நீங்கள் அது எல்லாமே சர்ச் பண்ணி பாருங்கள். இது இல்லாமல் செமஸ்டர்னு சிலபஸ் இதெல்லாம் பற்றி இன்னும் நம்ம செப்பரேட்டாக வந்து பேசலாம், வீடியோஸ் எல்லாமே மேக் பண்ணலாம். நிறையா டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது, நான் அதையும் 1 by 1 சொல்கிறேன். பட் இப்போதைக்கு இந்த செமஸ்டர் டேட் வந்துட்டு September 23 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு ஒரு அன்அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி சொல்லலாம். இது அஃபிஷியலாக வந்துட்டு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. பட் இருந்தாலும் நியூஸ் பேப்பர் அந்த மாதிரிலாம் வந்து வந்துருந்துச்சு. அதாவது 23 டிசம்பருக்குள்ளே செமஸ்டர் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம கரண்ட்லி பார்த்திங்கன்னா August 16 வந்து இருக்கோம். ஸோ எப்படி பார்த்தாலும் இன்னும் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இன்னும் உங்களுக்கு 3 months தான் வந்திருக்கும். 3-4 months கிட்ட 3.5 months வரும். ஸோ இதுக்குள்ளே ஒரு சின்ன செமஸ்டர் மாதிரி, ஏன்னா ஒரு செமஸ்டருக்கு 6 months கிட்ட வரும். ரொம்பவும் ஒரு செமஸ்டர் சின்ன செமஸ்டர், அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு ரொம்பவும் ப்ரிப்பேர் ஆகி உங்களோட செமஸ்டர் நல்லபடியாக கிளியர் பண்ணணும். நல்லா வந்துட்டு காலேஜஸ் வந்து போங்க. கண்டிப்பாக டிஎன்இயில் கிடச்சிருக்கு உங்களுக்கு ரவுண்டில் 1 or 2 இருக்கீங்க அப்படின்றது அந்த காலேஜஸ் மேக்ஸிமம் நல்லதாக தான் இருக்கும். எல்லாமே போய் ஜாயின் பண்ணி படிங்க. நீங்கள் மெயினாக என்னென்ன காலேஜ் வந்து கிடச்சிருக்கு, காலேஜ் போனதுக்கப்புறம் அங்கே என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். இல்லைனாலும் கமெண்ட்டில் எல்லாத்துலேயும் நீங்கள் தெரியப்படுத்தலாம். இது இல்லாமல் இன்னும் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே இருப்போம். கவுன்சிலிங் எண்ட் ஆனாலும் அதுக்கு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, இந்த வீடியோவும் லைக் பண்ணிக்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வேறு இருந்தால் அவங்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேனேஜ்மெண்ட் கூட அட்மிஷன்ஸ் ஏதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்கனாலும் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.